ஓகே, ஆல் ஓகே. சபா நான் தான் க்ளோஸ் பண்ணிடுவோம் இப்போதைக்கு. ஐயோ ஃபோக்கஸ் மூஞ்சில் இருக்கானாச்சு பார்த்துக்கணும். இந்த வீடியோ ரொம்ப சில்லாக ரிலாக்ஸாக நீங்கள் எதாவது சாப்பிட்டுட்டு இருக்கீங்க இல்லை எதாவது மல்டி டாஸ்க் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறப்போ எடுத்து பாருங்கள். இந்த லாங் ஃபார்ம் கண்டென்ட்லாம் ஆகாது அப்படிங்கிறவங்கலாம் தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஐ ஹேவ் நோ வரிஸ். We tend to take a lot of pictures. We don't sit back and realize the story or the intention behind the picture and all that. So அப்படி தான் இந்த சீரீஸ் நான் ஆரம்பிச்சேன், just to sit back and talk about photos that I take. அப்படி இந்த வகையில் இந்த எபிசோட் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா these are photos that I take with my mobile phone. அடுத்து இது வந்து நான் ஃபுல்லாக ஒரே செட் அப்படின்னு நான் சொல்லலாம். நான் வந்துட்டு என் ஸ்கூல் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அலாங் த வே வி ஸ்டாப்ட் ஃபார் அ வைல். ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். கல்லணை டேம் பார்த்துருந்தேன். வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் நாங்கள் அந்த ஹோல் செட்டுமே வந்துட்டு என்னென்னா, யூஸ்வலி வென் ஐ ஹேங் அவுட் வித் பீப்புள், ஐ மோஸ்ட்லி ஹேங் அவுட் வித் பீப்புள் ஹூ ஆர் ஆக்சுவலி photographers or content creators or such. So this was the like probably the first time in a very long time that I was around people who don't like actually take pictures or something like that. So அப்படி இருக்கும்போது நான் மட்டும்தான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்றதுனால I should be mindful that I don't என்ன சொல்கிறது, I should not drag the crowd down. So டக்குன்னு எங்கெல்லாம் முடியுதோ, ஏதாவது ஒன்று கண்ணில் மாட்டுது அப்படின்னா அதை நான் உட்காந்து வெயிட் பண்ணி கம்போஸ் பண்ணி அப்படிலாம் எடுக்கணும்லாம் இல்லை. பட் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக திஸ் இஸ் ஒன் சச் எக்ஸாம்பிள். அந்த கோயிலுக்கு போயிட்டு வெளில வரும்போது லைக் லிட்ரலி ஒரு மாடு ரொம்ப அப்படியே பேஷண்ட்டாக நின்றுச்சு. அது கும்பலாக பார்த்தா இப்படி பயமாக இருக்குது, பட் அமைதியாக தான் நின்றுருந்தது. ஸோ டக்குன்னு போனேன், 0.5 போட்டுட்டு ஃபுல் க்ளோஸ் போயிட்டு டக்குன்னு ஒரு வைட் ஒன்று எடுத்துகிட்டு ஐ குட் நாட் சூஸ் பிட்வீன் தீஸ் பிக்சர்ஸ். எனக்கு வந்துட்டு ரெண்டுமே ரொம்ப பிடிச்சது. இதை வந்து நான் 16:9 கிராப் வச்சு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டு வச்சுருப்பேன். அது முடிச்சுட்டு தான் ஈவினிங் அப்படியே கல்லணை போயிருந்தோம். வி ஆக்சுவலி வெண்ட் தேர், என்ன சொல்கிறது, ப்ரிட்டி லேட் தான். லைக் நாங்கள் போனோம், இருட்டிருச்சு. போயிட்டு அது வந்து ஒரு பெரிய வாக் வேறு. நாங்கள் பார்க் பண்ணிட்டு இடத்துல இருந்து அப்படியே சுற்றிட்டு வரணும். நான் வர படப்படன்னு அப்படியே ரஷ் பண்ணி அந்த சைடு போயிட்டு அந்த எண்டுக்கு போனதுக்கப்புறம் தான் ஐ காட் திஸ் பிக்சர். அண்ட் அகேன் திஸ் இஸ் ஒன் சச் பிக்சர் வேர் ஓகே ஜூம் பண்ணி பார்த்தா பிக்சலேட் ஆகுது, அதெல்லாம் தெரியும். பட் அப்படி தள்ளி வச்சு பார்க்கும்போது ஓகே, இட் இஸ் நாட் தட் ஓவர் ஷார்பெண்ட் மொபைல் ஃபோட்டோ லுக் அப்படின்றதுனால எனக்கு இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சி. இட் இஸ் அ பிளெயின் லேண்ட்ஸ்கேப். திஸ் வாஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் தட் எனக்கு இத்தனை வருஷமாக நான் ஃபோன் வச்சுட்டு இருந்தோம். ஐ நெவர் ஆக்சுவலி காட் தி சான்ஸ் ஆர் ஐடியா ஆஃப் டேக்கிங் லாங் எக்ஸ்போசர் வித் மை ஃபோன். அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் எனக்கு மாட்டினது கிடையாது. ப்ராபப்லி திஸ் வாஸ் தி ஃபர்ஸ்ட் டைம். ஸோ டக்குன்னு நான் லைவ் மோட் ஆன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு ஸ்டாட்டிக்காக அப்படி வச்சுட்டு, ஏன்னா எடுத்ததே வந்து இந்த மாதிரி ஒரு 1:1 வச்சு பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் எடுத்துட்டு ஸோ நாங்கள் இந்த சைட் முடிச்சுட்டு அந்த ஆப்போசிட் சைடு வரும்போது ஃபுல்லாக இருட்டின உடனே இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே தான் ஆக்சுவலி சர்ப்ரைஸ்ட். ஓகே, அடுத்த நாள் காலைல தான் ஐ ஹாவ் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி டு கோ வித் திஸ். ஸோ நாங்கள் நைட்டு போல் அவங்க மண்டபத்துலேயே எங்களுக்கு ஸ்டே இருந்ததெல்லாம் போயிட்டு அடுத்த நாள் காலையில் நாங்கள் எந்திரிக்கிறோம். முஸ்லீம் பாய் வீட்டு கல்யாணம். ஸோ ஆப்வியஸ்லி பிரியாணி இஸ் அ கிவன். பட் நான் இது வரைக்கும் வந்துட்டு போனாலும் அதை ஹோல் ப்ராசஸ்லாம் பார்த்ததில்ல. காலங்காலத்தில் ஒரு 6:30 7 மணிக்கு போல் எந்திரிச்சு பார்த்தா பின்னாடி அப்படியே ஃபுல்லாக பிரியாணி அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் சச் வெரி பியூட்டிஃபுல் இமேஜ் வேர் நான் காலைல அப்போ தான் ஃபோன் பாக்கெட்டில் இருக்க அப்படி எடுத்துட்டு அப்படி பட்டுன்னு ஒரு பிக்சர் எடுக்கிறேன். லென்ஸ் பக்கத்தில் ஏதோ டஸ்ட் இருந்திருக்கு போல் ஃபுல் அப்படியே ஒரு மாதிரி கரெக்டாக அந்த ஹைலைட்ஸில் ஒரு மாதிரி ப்ளூம் ஆன மாதிரி இருந்துச்சு. இந்த ஃபோட்டோஸ் நார்மல் பேசிஸில் பார்க்குறா இட் லுக்ஸ் லைக் கிராப் தான். பட் எனக்கு அது பார்த்த உடனே ஓகே அவ்வளோதான், நல்லா இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட் கிரீன்ஸ் டக்குன்னு தோணுச்சு. எடுத்த உடனே அதை பட்டு எடிட் பண்ண, அவ்வளோதான். செம்ம ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. நான் இந்த மாதிரி மூமெண்ட்டில் தான் வந்து நான் மட்டும்தான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். பட் எனக்கு அது ஞாபகம் கூட இல்லை. நான் பாட்டுக்கு ஃபுல்லாக மறந்துட்டேன். நான் பாட்டுக்கு சுற்றி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு செம்ம ஜாலியாக போச்சு. ரா மீட்ஸில் வச்சுருந்தாங்க. டக்குன்னு ஒரு டாப் டவுன் ஒரு ஷாட் எடுத்திருந்தேன். அதை முடிச்சு தான் காலைல அப்படியே டீ குடிக்கலான்னு போனோம். அங்கே வந்து பியூட்டிஃபுல் வெதர் அன்றைக்கி. மத்தியானம் போல் வெயில் கொளுத்த ஆரம்பித்தாலும் காலையில் இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் வெதர். அந்த சைடில் ஃபுல்லாக பிரிட்ஜு கடையில் ஃபுல்லாக தண்ணி, அந்த மாதிரி ஒரு மாதிரி சீனிக்காக இருந்தது. இந்த ஃபோட்டோக்காக தான் நான் இந்த ஹோல் எபிசோடே பண்ணுறேன், ஓகேங்களா. எனக்கு இந்த ஃபோட்டோ ஏன்னே தெரில.
ஐ வுட் ட்ரை டு பிரிண்ட் திஸ் இஃப் பாசிபிள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபோட்டோ வந்து அதான் மொபைல் ஃபோட்டோவில் எடுத்தேன் அப்படின்னாமே நாங்கள் பாட்டுக்கு டீ குடிச்சிக்கிட்டு இருந்தோம். பக்கத்தில் ஒரு பாட்டுக்கு ஒருத்தர் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தாரு. திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட் ஆல்சோ. நான் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டு கொஞ்சம் ஒரு எல்லோ டிண்ட் கொடுத்து தான் வச்சிருப்பேன். எனக்கு இப்படி தான் பண்ணணும்னு ஆசை. பண்ணிட்டு கிரெயின்ஸ் போட்டு வேணும்னே அது 16:9 கிராப் வச்சு 16:9 கிராப் வைக்கிறதுனால மேலே கீழே இன்ஃபர்மேஷன்லாம் போனாலும் ஆஸ் அ ஃப்ரேமாக அதாவது ஃப்ரேமாக பாருங்க சார். எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் பாட்டுக்கு ஹீஸ் மைண்டிங் இஸ் இது த வே ஹீ இஸ் என்ன சொல்கிறது சென்டர் ஃப்ரேம் கொஞ்சம் ஆஃப் சென்டர் ஃப்ரேமில் இருந்தாலும் அந்த சைடில் பைக் ஒரு ஃபோக்ரவுண்டில் இருக்குது. அந்த சைடில் மேலே அந்த ஷெட் இருக்கிறதா இருக்கட்டும். இது ஒரு மாதிரி அஸ் அ ஃப்ரேமாகவே பார்க்க ஒரு மாதிரி சீனிக் ஒரு மாதிரி சினிமேட்டிக்காக இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் தட் வேர்ட் பட் அகேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ. நான் ஐ மைட் அட்லீஸ்ட் டேக் அ பிரிண்ட் அவுட். நான் இதுக்கு முன்னாடி சீரீஸ்லாம் பண்ண மாதிரி ஒரு லார்ஜ் ஒரு பிரிண்ட் அதை எடுத்து வச்சுக்கணும்னு எனக்கு ஆசை. இந்த ஃபோட்டோ மட்டுமாச்சு. எனக்கு அந்தளவுக்கு இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ. அகேன் திருப்பி நாங்கள் வந்துட்டு காலைல சும்மா எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சும்மா திருப்பி வெளில போவோம். சும்மா அந்த இடத்த சுற்றிட்டு இருக்கலாம்லாம். என்னோட மெயின் திங் வாஸ் எனக்கு வந்து அங்கே நிறைய மயிலெலாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஏதோ ஒரு மயிலாக ஸ்பாட் பண்ணோம். மொபைல் ஃபோனாக இருந்தாலும் அப்படி ஒரு திமிரு. ஏதோ ஒரு மயில் ஸ்பாட் பண்ணிடலாம் அப்படின்லாம் போகும்போது தான் சும்மா அங்கே நிறைய புல்வெளி அது இதெல்லாம் இருந்தது. ஸோ அங்கெல்லாம் நான் ஜாலியாக சுற்றிட்டு ஒரு மயில் எப்படியோ என் ஃபோனில் எடுத்துட்டேன். அண்ட் இன் ஐ எம் ஹாப்பி வித் திஸ் ஃபோட்டோ. ஃபோனில் எடுத்தது தான். பட் அகேன் இட் இஸ் லைக் எனக்கு அதை பார்க்கும்போது ஃபோனில் எடுத்தேன் அப்படின்ற ஒரு லெட் டவுன் இல்லாமல் இது வரைக்கும் நான் மயில் பறக்கிற மாதிரி இந்த மாதிரி மயிலோட ஃபோட்டோஸ் எதுவுமே என் கேமராவில் கூட எடுத்தது கிடையாது. பட் ஐ ஹேப்பன் டு ஸ்பாட் பீகாக் அண்ட் இட் இஸ் சச் அ குட் பிக்சர். இட் இஸ் சச் அ குட் மெமரி ஆல்சோ. நான் திரும்பி முடிச்சுட்டுலாம் போகும்போது பிரியாணி வாஸ் ஆல் டன். லைக் என்ன சொல்கிறது அந்த ஃபுல் த்ரூ ப்ராசஸ்க்கு நாங்கள் அங்கேயே இல்லாட்டியும் வி காட் த ஸ்டேஜஸ் ஆஃப் தட் குக்கிங். லைக் காலங்காலத்தில் அந்த ஃப்ரெஷ் மீட் இருக்கிறதுலேருந்து அந்த அடுப்பில் கறி தூக்கி போகிறதுலேருந்து ஃபுல் பிரியாணி குக்காய் வர வரைக்கும் இருந்துட்டு நான்லாம் ஃபுல் எக்ஸைட்மெண்ட் பீக்குக்கு போயிட்டேன். எனக்கு அந்த பிரியாணி நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை அந்த ஃபோட்டோ நினச்சி சந்தோஷப்படுறதானே தெரியல. அந்தளவுக்கு எனக்கு இந்த ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப லைக் என்ன சொல்கிறது ஆவி பறக்க அப்படி பிரியாணி எடுத்து போடுறாங்க. ஐ லவ் த வே த கலர்ஸ் ஆல்சோ ஹேப்பன் டு பி ஹியர். நான் கொஞ்சம் இந்த ப்ளூஸ் எல்லாம் கொஞ்சம் மியூட் பண்ணியிருக்கேன். ஐ கேன் சி தட் பட் ஐ எம் ஸ்டில் ஹாப்பி வித் திஸ். அண்ட் இந்த ஃபோட்டோ நான் வந்து அந்த மொபைல் ஃபோன் செட்லேயே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மொபைல் ஃபோன் ஃபோட்டோஸ் அந்த ஒரு வீடியோவில். இது அகெயின் எனக்கு வந்துட்டு நான் ஒரு நாள் காலங்காலத்தில் ஒரு ஃப்ரம் மை பிளேஸ் டு ஈசிஆர் போகிற ஸ்ட்ரெச் ஒரு ரோட்டில் தான் பார்த்தேன். காலங்காலத்தில் ஷூட்டுக்கு ஓடிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலி ஒரு கொஞ்சம் ஆன் டைம் தான். பட் ஸ்டில் இது நான் பண்ணால் லேட் ஆயிரும் அப்படின்ற ஒரு பயம் இருந்தாலும் அங்கே நான் பார்க்குறேன். ஐ குட் நாட் ரெசிஸ்ட். லைக் இட் வாஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஃப்ரேம். அங்கே அப்போ தான் எல்லாம் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. த ஹோல் ஹொரைசன் அண்ட் ஆல். லைக் இது கொஞ்சம் ஓவர் எடிட்டட் பட் இன் வே தட் ஐ லைக் இட். கொஞ்சம் வேணும்னே அந்த அந்த ஸ்கை இருக்கிற இடம்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆக்கி மிஸ்டியாக ஆக்கிட்டு எனக்கு இதெல்லாம் அன்றைக்கி எடுக்கும் போது ஓகே எனக்கு என் மொபைல் ஃபோன் மேலே ஒரு பெருமையாக இருந்தது. எனக்கு இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ. லைக் த வே இட் வாஸ் லைக் ஒரு மாதிரி அந்த லீடிங் லைன்ஸாக இருக்கட்டும், ஒரு சென்டரில் அப்படி வந்து நிற்கிறதா இருக்கட்டும், த ஹோல் மிஸ்ட் சிச்சுவேஷனாக இருக்கட்டும். அடுத்ததாக ஐம் பிரிங்கிங் திஸ் செட். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு மதனோட ஊருக்கு போயிருந்தோம். கேத்தனப்பட்டியில் அவங்க ஊரில் வந்துட்டு அவங்க பாட்டி வீட்டை வந்து இடித்து திருப்பி ரீமாடல் பண்ணி கட்ட போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் போயிட்டு சில ஷூட் பண்ணலாம் அப்படின்லாம் பிளான்லாம் இருந்தது. ஸோ ஊருக்கு போயிட்டு பீக் சம்மரில் போய் மாட்டிக்கிட்டோம். பட் இட் வாஸ் சச் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த இடத்துல சுற்றிட்டு ஒரு 2 நாள் செம்ம ஃபன்னாக போச்சு. அப்படி எடுக்கும்போது தான் இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த வீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மாடியில் இருக்க அந்த ஒரு இதில் வந்து எச் பண்ணியிருப்பாங்க. லைக் மார்க் பண்ணியிருப்பாங்க 1959 கட்டின வீடு. ஸோ எனக்கு இந்த ஃப்ரேமே அஸ் அ ஃப்ரேமாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த டைமில் இருந்தால் என்னுடைய ஃபோன் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கார் பண்ண ஆரம்பிச்சிச்சு. என்னோடய iPhone 12 வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்சார் கொஞ்சம் உள்ளே இருக்கிறது கொஞ்சம் ஏன் கோளாறு தான். நான் வந்துட்டு இந்த வண்டி ஓட்டும் போது இந்த ஃபோன் மவுண்ட்டில் வைக்கும்போது தெரியாமல் ஒன்று வாட்டி கேமரா ஆக்சஸ் ஆகி அதனால் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த கேமரா ஆக்சஸ் ஆனதுனால அந்த உள்ளே இருக்கிற சென்சார் வந்து அப்படியே அடி வாங்கிருச்சு. ஸோ ஐ கேனாட் ஃபோக்கஸ் ஆகாது என் ஃபோனில். ஸோ அப்போ தான் அப்படியே ஈஸ்வரோட ஃபோனில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பித்தேன். தீஸ் வர் ஷாட் இன் iPhone 15 நினைக்கிறேன். ஆமாம் iPhone 15 ஈஸ்வரோட கேமரா. ஸோ ஈஸ்வரோட ஃபோனில் எடுத்தது. ஐ லைக் த என்ன சொல்கிறது கிளியர் க்ளவுட்ஸு, நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கை. அதுக்கு முன்னாடி இந்த ஹோல் வார்ம்த் ஆஃப் லைக் அப்போ தான் சன்செட் டைம். ஸோ அந்த பில்லரில் அந்த செவர்லலாம் இடிக்கிற அந்த வார்ம்த் அந்த எல்லோ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சன்லைட் தான். ஒரு மாதிரி அந்த வீடு அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்கை எல்லாமே அப்படியே அந்த லேயர்ஸ் எல்லாமே அப்படியே 2 டைமென்ஷனில் வந்து உட்காரதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ டோன்ட் நோ ஒய் பட் ஐ லைக் திஸ் ஃபோட்டோங்கிற மாதிரி. கரெக்டாக அந்த ஜன்னலாக இருக்கட்டும், அந்த சைடில் இருக்கிற அந்த விளக்கு ஏற்றுறதுக்காக அப்போல்லாம் அந்த வீட்லேயே அந்த இதுலேயே பண்ணுவாங்க. அந்த ஜன்னல் அதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்க அந்த விளக்கு இது அந்த கீழே இருக்கிற அந்த விரிசல்
இது 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 3மே சேர்த்து சென்டர் பண்ணணும்னு கூட எனக்கு இல்ல. இந்த பிக்சரே ஒரு மாரி ஆஃப் சென்டர் பிக்சர் தான். பட் ஐ லைக் த ஹோல் அந்த ப்ரௌனிஷ் அந்த டிண்ட் ஆஃப் இட். அத முடிச்சுட்டு தான் ஈவினிங் வந்துட்டு நாங்க அப்படியே கொஞ்ச நேரம் வெளில போனோம். வெளில போகும்போது தான் நாங்க ஈஸ்வரோட இக்னிஸ்ல தான் போயிருந்தோம். அ எனக்கு இது அதான் சொன்னேனே, ஐ ரேர்லி கோ 0.5 சொல்லிட்டு நெறைய 0.5 காட்டிட்டு இருக்கேன் தான். பட் எனக்கு இந்த ஃபோட்டோ வந்துட்டு வேணும்னே நான் வந்துட்டு ஃபுல் லோ ஆங்கிள்ல போயிட்டு ஐ லவ் தி ஹோல் லைக் பார்க்கும்போதே எனக்கு அந்த 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 நெறைய கலர் கான்ட்ராஸ்ட் இருக்குல்ல. லைக் அப்படியே லேயரா தி ஸ்கையோட ப்ளூஸா இருக்கட்டும், அப்புறம் அப்படியே இலையோட கிரீன்ஸா இருக்கட்டும், அப்படியே அவனோட இக்னஸா இருக்கட்டும், அப்படியே அந்த கான்ட்ராஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு லேயர்ஸே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதுக்கப்புறம் தான் அ க அப்படி இப்படியே குரோனாலாஜிக்கல் ஆர்டரே வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்னோட ஐஃபோன் 12 காலின்றதுனால அது இப்போதைக்கு என்னுடைய அங்கே தான் இருக்கும். ஒர்க் ஃபோனாக தான் வச்சுக்கிட்டு இப்போதைக்கு ஐ ஹேவ் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11. தேங்க்ஸ் டு ஈஸ்வர். அவரோட பழைய ஃபோன் இப்போதைக்கு டெம்பரரியாக ஐ எம் யூசிங் இட். ஜஸ்ட் ஃபார் கேமரா தான். எனக்கு ஒரு நல்ல ஒரு கேமரா இருக்கணுன்றது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான். அதுக்கப்புறம் இந்த ஐஃபோன் 11 வந்ததுலேருந்து வெரி டே டு டே பிக்சர்ஸ் லைக் திஸ். எனக்கு வந்துட்டு இது ஏன் ஃபேவரட்லாம் எனக்கு சொல்ல தெரியல. இது ஒரு நல்ல ஃபோட்டோ. இட் இஸ் வெரி சப்ஜெக்டிவ்ல வாட் இஸ் அ குட் பிக்சர் அண்ட் நாட். ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு இந்த ஃபோட்டோ வந்துட்டு அந்த நாய் நடுவில் அப்படி நிற்கிறதா இருக்கட்டும், 3 வண்டி, 3மே ஸ்கூட்டர்ஸ், 3மே டிஃப்ரெண்ட் கலர், 3மே வந்துட்டு லைக் இட் இஸ் நாட் ஈக்குவலி இன் ஃப்ரேம். சில இடங்கள் கரெக்டாக சில விஷயங்கள் கரெக்டாக இருக்கும். நான் இது அந்த மாதிரி தான் ஜூம் பண்ணேன். ஒரு மாதிரி எடுக்கும்போதும் சரி, போஸ்ட்டில் க்ராப்லேயும் சரி, 3 வண்டியுமே ஈக்குவலாக தெரிஞ்சிடக்கூடாது. எனக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி க்ராப் இருக்கணும், அந்த நாய் ஒரு மாதிரி சென்டரில் இருக்கணும் அப்படின்னு நான் வச்சு அப்படி எடுத்தது. அன்றைக்கி நேரம் நல்லா மழை பெஞ்சு ஒரு மாதிரி வெதரும் நல்லா இருந்தது. இட் வாஸ் ஐ லைக் திஸ் பிக்சர். அந்த விஷயத்தில் எனக்கு ரீசெண்டாக உடுமலைப்பேட்டை ஷூட் போயிருந்தோம். ரீசெண்டாக இல்லை, நீங்கள் இந்த வீடியோலாம் வரும்போது பார்க்கலாம் இருக்கும். ஸோ உடுமலைப்பேட்டை நாங்கள் வந்து இந்த ஜூன் மாதம் போயிருந்தோம். அப்போ போகும்போது நாங்கள் காலங்காலத்தில் வி லேண்டட் அண்ட் ஈவினிங் தான் ஃபங்க்ஷன்றதுனால மார்னிங் வி ஜஸ்ட் வாண்டட் டு ஜஸ்ட் சும்மா ரோம் வரும், நானும் மதனும் போயிருந்தோம். வாக் சும்மா போகும்போது வி ஆக்சுவலி ஸ்பாட்டட் திஸ். அந்த அந்த ஏரியாவே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, எவ்ரிபடி வேர் லைக் இட் வாஸ் நாட் மாடர்ன் பட் இட் வாஸ் லக்ஸூரியஸ். ஒரு மாதிரி பட் அத்தென்டிக், ஒரு மாதிரி ரூட்டடாக இருந்தது. எல்லாருமே எல்லாம் பெரிய பெரிய வீடு தான். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா எல்லார்கிட்டையும் ஒரு மாடர்னான கார் இருந்தது. பட் எல்லாருக்கிட்டையுமே செகண்ட் காரும் ஒன்று இருந்தது. யாருமே அந்த பழைய கார் போட்டுட்டு புது கார் வாங்கல. எல்லாருமே இந்த மாதிரி 800 ஆல்டோ அதெல்லாம் நிறைய பார்த்தோம். அதை வச்சுட்டே தான் புது காருக்கு அப்கிரேட் ஆகுறாங்க. அண்ட் தே ஃபைண்ட் பார்க்கிங் ஃபார் போத் கார்ஸ் ஆல்சோ. சில கார்லாம் வெளில நின்றுச்சு. பட் ஏரியாவே ரொம்ப செம்ம க்ளீனாக நீட்டாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நானும் அழகாக வாக் பண்ணுறப்போ இந்த 3 பேரை பார்த்தோம். தே வேர் ஆன் அ வாக். இந்த மாதிரி நேச்சுரல் ஃப்ரேமிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே அந்த இலை, அந்த செடி, மரம்லாம் அப்படியே ஒரு மாதிரி கர்வ் ஆகி ஒரு மாதிரி அதுவே ஒரு ஃப்ரேமிங் கொடுத்து, லைட் அந்த சைடு லீக் ஆன விதமாக இருக்கட்டும். இட் வாஸ் சச் அ பியூட்டிஃபுல் மார்னிங் அண்ட் திஸ் ஃபோட்டோ அப்படியே ஜஸ்ட் டுக் மீ டு த டே. அவருமே நான் இந்த ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு காமிச்சதுக்கப்புறம் என்ன அவர் இப்படின்றதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டாரு. லைக் இன்னும் நீங்கள் இந்த அவர் ரெகுலராக வந்துட்டு போகிற பீப்புள்ன்றதுனால ஊருக்கு புதுசாப்பா இன்னும் இந்த பக்கம் அப்படின்னாரு போஸுக்குன்னு. ஆமாங்க இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வந்திருக்கோம் அதெல்லாம் சொன்னோம். ஓகே ஆல் தி பெஸ்ட் அதெல்லாம் சொல்லலாம். சரி ஜென்வினி நைஸ் பர்சன். அதை முடிச்சுட்டு தான் உடுமலைப்பேட்டையில் ஷூட் முடிச்சுட்டு அங்கே சுற்றி பார்க்கலாம் ஈவினிங்லாம். வி ஹேட் கொஞ்சம் ஒரு 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 2 hours பேண்ட்விட்த் இருந்தது. மதியானம் ஃபங்க்ஷன் முடிஞ்சது, நைட்டு பஸ்ஸு. ஸோ ஈவினிங் ஒரு பேண்ட்விட்த் இருந்ததுனால நாங்கள் அப்படியே சும்மா அங்கே சுற்றிட்டு இருக்கலாம் அப்படின்லாம் சுற்றும் போது தான் வி ஃபவுண்ட் அ டேம் கரெக்டாக சன்செட் டைமில். இந்த டைம்லேருந்து தான் நினைக்கிறேன். இந்த டைம்லேருந்து ஐ ஸ்டார்ட் இப்போ வரைக்கும் ஐ டேக் லைவ் பிக்சர்ஸ். எல்லா ஃபோட்டோவும் லைவில் தான் எடுக்கிறேன். திஸ் இஸ் வேர் இட் ஸ்டார்டட். லைவில் எடுக்கும்போது ஐ ஹேவ் திஸ் லாங் எக்ஸ்போஷர். கரெக்டாக அந்த சன் வந்துட்டு அந்த ஒரு கர்வ் ஒன்று கொடுத்துருக்கேன். தண்ணி ஒரு மாதிரி அந்த டெக்ஸ்சராக இருக்கட்டும், அந்த சன் ஹிட் ஆகிட்டு அந்த ரிஃப்ளெக்ஷனாக இருக்கட்டும், ஒரு மாதிரி இட் இஸ் டார்க் அண்ட் கிரன்ஜி பட் ஆல்சோ வெரி கான்ட்ராஸ்டி இன் நேச்சர். ஸோ எனக்கு இந்த எடிட் பண்ண விதமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஃபோட்டோவே. நான் ஏன் லைவில் எடுக்க ஆரம்பித்தேன்னா நிறைய திஸ் ஹோல் கேண்டிட் ஃபோட்டோஸோட கணக்கு தான். நாங்கள் இப்போ ரீசெண்டாக நானும் மதன் ஈஸ்வர் வந்து ஒரு எக்ஸிபிஷன் போயிருந்தோம். ஃபோட்டோ எக்ஸிபிட் இங்கே அந்த இந்திரா நகர் அந்த மியூரல் கிட்ட பண்ணியிருந்தேன். அப்போ போகும்போது நான் சும்மா அப்படியே கேண்டிட்ஸ் எடுத்துகிட்டேன். சின்ஸ் ஐ வாஸ் டேக்கிங் இன் லைவ். அது வந்து ஒரு அந்த எடுக்கிற அந்த ஒரு ஃபியூ மூமெண்ட்ஸ் கேப்சர் பண்ணுன்றதுனால ஐ குட் ஜஸ்ட் கோ அண்ட் டேக் அ மூமெண்ட் வேர் அவங்க 2 பேருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மூமெண்ட் நல்லா இருந்தது. அந்த மூமெண்ட்டில் டக்குன்னு எடுத்துட்டேன். நான் டக்குன்னு அதுலேருந்து ஸ்லைட் பண்ணி ஐ கேன் செலக்ட் அ பிக்சர் தட் ஐ லைக். ஸோ ஐ ஹேவ் ஃபியூ ஆப்ஷன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் கிளிக்கிங் பர்ஸ்ட் ஃபோட்டோஸ்ன்றது வாஸ் நைஸ் ஃபார் என்ன சொல்கிறது, இட் இஸ் அட்லீஸ்ட் குட் மெமரிஸ். ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் வந்துட்டு அன்றைக்கி ஆக்சுவலாக நீங்கள் முடிச்சுட்டு தான் ஈவினிங் நான் பைக் ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன். அந்த என்ன சொல்கிறது, இந்த காமாட்சி ஹாஸ்பிட்டல் அந்த சைட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சன்செட் அந்த டம்ப் கூட இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செடி அதெல்லாம் இந்த மாதிரி அந்த கிரேடியன்ட் ஆஃப் க்ரீன் இஸ் ஆக்சுவலி சன்செட் அங்கே.
வார்மர் க்ரீன் இஸ் ஆக்சுவலி சன்செட். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நான் டக்குன்னு அதுவும் ஓரம் கட்டி நிறுத்திட்டு டக்குன்னு லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுட்டு ஐ டுக் அ பிக்சர். சின்ஸ் இட் வாஸ் லைவ், நான் அந்த அந்த பறவை இப்படின்றதுக்குள்ள பறந்து போயிடும். அது லைவ்ன்றதுனால ஐ ஐ ஐ கேன் என்ன சொல்கிறது, ஒரு ஃபியூ மொமெண்ட்ஸ் என்ன மொமெண்ட் வேணுன்றதை பார்த்து ஐ கேன் சூஸ் இட். ஐ ஹேவ் தட் லக்ஸரி. ஸோ அந்த விஷயத்தில் ஐ பின் ரியலி என்ஜாயிங் லைவ் ஃபோட்டோஸ் ரீசென்ட்லி. அண்ட் இட் இஸ் குட் ஃபார் மெமரிஸ். இந்த ஹோல் சீரீஸோட ஒரு இன்டென்ஷனே அதுதான். ஐ டேக் பிக்சர்ஸ் இன் மை மொபைல் அண்ட் ஐ என்ஜாய் இட். சில நேரங்களில் இட் இஸ் டூ குட் தட் ஐம் லைக் ஈகோ பூஸ்டர் லெவலுக்கு. பட் அட் எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் குட் மெமரிஸ். அண்ட் ஈவன் இஃப் நாட் ஃபார் சோஷியல் மீடியா, இட் கோஸ் இன் மை டிஜிட்டல் ஜர்னல். ஐம் ஹாப்பி வித் இட். அண்ட் ஐம் ஆக்சுவலி ஹாப்பி தட் ஐ காட் டு டாக் டு யூ ஆல் அபவுட் இட். ஸோ இஃப் யூ ரியலி லைக் திஸ் எபிசோட், லெட் மீ நோ. அடுத்தடுத்து நான் என்னென்ன எபிசோட்ஸ்லாம் பண்ணலாம், உங்கள் சஜஷன்ஸும் சொல்லுங்கள். With that, I'll end this episode. Thank you for staying this long. I know it is a bit long, I know. So thank you. See you guys soon in the next one. Until then, Magic.